எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சுபீஸ் குக்கிங் சேனலில் 4வது டேக்கான லஞ்ச் பாக்ஸ் சீரீஸ் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நல்ல ப்ரோட்டீன் ரிச் சோயாபீன்ஸ் கிரேவியும் மிளகாய் பச்சடியும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் நைட்டே சோயாபீன்ஸ் கிரேவிக்கு தேவையான அளவு 1 கப் சோயாபீன்ஸ் ஊற வச்சுருக்கேன். நைட்டே ஒரு 8 மணி நேரம் ஊற விட்டுடுங்க. அது ஊறினதுக்கப்புறமா காலையில் அதை குக்கரில் மாற்றிட்டு உங்களுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு ஒரு 4 விசில் மட்டும் வச்சு ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப குழஞ்சிட்டாலும் நல்லா இருக்காது, அதனால் கரெக்டாக இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போது மூடி வச்சு 4 விசில் வந்துருச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். நல்லா சூப்பராகவே வெந்துருச்சு. ரொம்ப மசியக்கூடாது, இந்த அளவுக்கு வெந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் 2 பச்சை மிளகாய், 2 வெங்காயம், 2 தக்காளி, இவ்வளோதான். இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க, கொஞ்சம் தேவையான அளவு கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வெட்டி வச்சுருந்த வெங்காயம், பச்சை மிளகாய் இது ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. ஓரளவு பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வதங்கினோடனே நம்ம வெட்டி வச்சுருந்த 2 தக்காளி அதையும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு அதையும் நம்ம சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா மசியணும். நல்லா குழைய ஆகிற மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம மீதி பொருட்கள்லாம் சேர்த்துடலாம். மூடி வச்சு குக் பண்ணிங்கன்னா இன்னும் சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ இது வெந்துட்டுருக்கிற டைம்லேயே நமக்கு கொஞ்சோண்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய், வெறும் தேங்காவை மட்டும் நல்லா தண்ணி ஊற்றி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். இப்போது நம்ம தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் மஞ்சள் பொடி, மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், அப்புறம் தனியாத்தூள் 2 டீஸ்பூன், கூடவே சாம்பார் பொடி அதுவும் ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. சாம்பார் பொடி சேர்க்குறதுனால டேஸ்ட் இன்னும் நல்லாவே இருக்கும். சேர்த்து பாருங்கள். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருந்த சோயாபீன்ஸ் அதை அந்த தண்ணியோடு சேர்த்து இதிலே ஊற்றிடுங்க. இது ரொம்பவே ஒரு ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு ஃபுட். இது கண்டிப்பாக நம்ம தனியாக சாப்பிட மாட்டோம். இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்டோன்னா கண்டிப்பாக நம்ம உடம்போடி போய் சேரும். அதனால் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது அதை நல்லா கலந்து விட்டுட்டு அந்த பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் விழுது அதையும் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சா போதும். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப கொதிக்க வைக்கக்கூடாது. நல்லா தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வைங்க. நம்ம குழம்பு சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை அதையும் போட்டுட்டோன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நம்ம சைட் டிஷ்ஷாக மிளகாய் பச்சடி இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்றதை பார்த்துடலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் 6-7 மிளகாவை இந்த மாதிரி 2 கீறி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் பாதியாக கட் பண்ண வெங்காயம் மட்டும் போட்டுக்கோங்க. இதை ஒரு குக்கரில் மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி வச்சு ஒரு 3 விசில் வச்சுருங்க. பச்சை மிளகாவையும் வெங்காயமும் சேர்த்துட்டு அப்போ நல்லா குழஞ்சிரும். அப்போ நமக்கு மசிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ மூடி வச்சு ஒரு 3 விசில் மட்டும் வச்சிடலாம். நல்லாவே வெந்துருச்சு. இப்போது இதை ஸ்பூனாலே நல்லா மசிச்சு விடுங்க. இப்போது இதுக்கு தேவையான அளவு புளி கொஞ்சமாக ஊற வச்சுருக்கேன். ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. அந்த புளியை நல்லா கெட்டியாக அதில் கரைச்சி ஊற்றுங்க. நீங்கள் கரண்டியாலே அந்த பச்சை மிளகாய் வெங்காயத்தை லைட்டாக மசிச்சு விடணும். மசிச்சு விட்டிங்கன்னா நல்லா அது சேர்ந்துடும். தேவையான அளவு உப்பு இதையும் சேர்த்துட்டு நல்லா அந்த புளி வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போது நல்லா கொதிக்கட்டும். இப்போ இதுக்கு வெல்லம் ஒரு சின்ன துண்டு இந்த சைஸ்க்கு எடுத்து அதை நல்லா கொஞ்சம் உதிர்த்து போட்டுக்கோங்க. அது நல்லா டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு. அந்த மிளகாவோட காரமும் தெரியாது, அந்த புளிப்பு இதெல்லாமே சேர்ந்து வரும்போது நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும். அவ்வளோதான், அது சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. நம்ம தாளித்து ஊற்றிடலாம். இப்போது இதுக்கு கடுகு, கருவேப்பிலை இது மட்டும் போதும். தாளித்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பச்சடியில் சேர்த்துற வேண்டியதுதான். நல்லா கெட்டியாக சூப்பராக இருக்கும். இந்த பச்சடி நீங்கள்
மோர் குழம்புக்கு, சாம்பாருக்கு எதுக்குனாலும் நீங்கள் சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராகவே இருக்கும். சீக்கிரமாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.